தமிழ்நாடு சட்டப்பேரவையில இந்த ஆண்டும் ஆளுநர் உரையை படிக்காமல் வெளியேறியிருக்கிறாரு. சபாநாயகர் அப்பாவு ஆளுநரோட உரையை தமிழாக்கத்தை படிச்சிருக்காரு. அவை மரபுகள் மீறப்பட்டிருக்குன்னு திமுக சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த ஆண்டின் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையுடன் தொடங்க வேண்டும் என்பது நம்முடைய இந்தியாவில் உள்ள பார்லிமெண்ட்லையும் சரி சட்டமன்றத்திலேருந்து இந்த மரபு இருந்துட்டு இருக்குது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஆளுநர் காலைல 9:30 மணிக்கு வந்திருக்காரு. வரவேற்கிறாங்க. வரவேற்கிட்டு அங்கே இது பண்ணும்போது என்னென்னா, அவங்க தமிழ் தாய் தேசிய கீதம் என்பது நம்முடைய மாநிலத்தில் ஒரு அரசியல் சாசன சட்டத்தில் இயற்றக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க தேசிய கீதத்துக்கு மதிப்பு கொடுக்காம இவங்க பாட்டுக்கு சட்டமன்றத்தில் பண்ணும்போது அதை கண்டித்து ஆளுநர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தேசிய கீதம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க சபாநாயகரையோ அந்த துறையை சார்ந்த அதிகாரிகளோ யாருமே அதை பெருசாக கண்டுக்கிடாமல் மாறாக கவர்னருடைய உரைக்கு கூச்சல் குழப்பத்தை இட்டு பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், மக்கள் விரோத பிரச்சனைகளை திசை திருப்பதற்கான ஒரு நாடகத்தை ஏற்கனவே ஆல்ரெடி அவங்க செட்டிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போனா சபாநாயகர் இப்போ ஆளுநர் ஆளுநர் அவர்கள் போகிறதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா, தமிழக பாலிமர் கட்சித் தலைவர் இப்போ வேல்முருகன் அவர்கள் ஏற்கனவே அதை பற்றி ஆளுநருடைய அதை பற்றி நிறைய இது ஆளுநர் தான் இதுக்கு பொறுப்பு, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த சம்பவங்களும் ஆளுநர் தான் பொறுப்புன்னு சொல்லி ஏற்கனவே பேசிட்டு இருந்திருக்காரு சட்டமன்ற உள்ள அலுவலகத்தில் ஸோ இது ஆளுநர் வந்தோடனே சைலண்ட் ஆகிட்டாங்க. அதன் பிறகு இந்த தேசிய கீதம் பிரச்சனைகள் வரும்போது மாறி மாறி முன்னச்சுமா ஆளுநர் வெளிநடப்பு பண்ணிட்டாருங்க. ஆனா ஆளுநருக்கு நாங்க வெளிநடப்பு என்னங்க இல்ல, ஆளுநருக்கு சிறப்பான வரவேற்பு தானே அளிக்கப்பட்ட மாதிரியான ஒரு தோற்றம் இருந்துச்சு. குறிப்பா இது பேண்ட் வச்சுலாம் வரவேற்றாங்க. ஆனா ஆளுநர் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்து சொல்றாங்க. இல்ல, அதாவது ஆளுநரை வரவேற்று பேண்ட் வாத்தியங்களை ஒரு மாநில அரசுடைய அதுதான் மரபு மரியாதை என்பது. ஏன்னா ஒரு சுபகாரிய இது மக்களுடைய வளர்ச்சிக்கான பணி திட்டங்களை குறித்து கலந்து ஆலோசனை செய்யும்போது ஆளுநரும் அந்த சட்டத்துறையினுடைய சட்டமன்றத்தில் உள்ள அமைச்சர்கள் அந்த அமைச்சர் எம்எல்ஏக்கள் ஒருங்கிணைந்து செயல்பட மக்களுடைய திட்டங்களை செவ்வனே செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் அந்த இது இருக்கும். அந்த அடிப்படையில் ஆளுநரை எல்லாம் வரவேற்றிருக்கிறாங்க. சாலை போடுறாங்க, பேண்டு பாலங்கள் மூலங்க வரவேற்றிருக்கிறாங்க. ஆனால் சட்டமன்ற உள்ள அலுவலகத்தில் நடந்துக்கிட்ட விதங்கள் டோட்டலாகவே ஏட்டிக்கு போட்டியாகவும் நேர்மாறான ஒரு நிலைப்பாடு தான் அங்கே நடந்திருக்கு. அதனால தான் ஆளுநர் அந்த இதை வெளிநடப்பு பண்ணாருங்க. இதில் என்ன விஷயம்னா, ஒரே கல்ல திமுக 3 கல் அடிச்சிருக்குது. இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக ஆட்சி மீது உள்ள நிறைய கெட்ட பேர்களை மாற்றுறதுக்காக ஆளுநர் பேரை வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்க. முதல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அண்ணா வேல்முருகனை கவர்னருக்கு எதிரான ஒரு குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆளுநருக்கு எதிரான ஆக்ரோஷமான கோஷங்களை எழுப்பிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அதிமுக உறுப்பினர்கள்லாம் என்ன பார்ப்பாங்கன்னா, யார் அந்த சார் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நடந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், குற்றவாளிகளை கண்டிப்பாக பிடிக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக தொடர்ந்து தன்னுடைய சட்ட பேட்சில் யார் இந்த சார் என்ற இதை பண்ணி அவங்க ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் மாறி மாறி பிரச்சனை ஆகும்போது சபாநாயகர் காவலர்களை வச்சு கூட்டு கட்டமாக வெளியேற்றுறாங்க. இந்த நிலைமையில் மீண்டும் அங்கு ஆளுநர் வெளியே போனதுனால சபாநாயகர் தொடர்ந்து 100 பக்கம் கொண்ட அந்த அறிக்கையை படிச்சுட்டு இருக்கும்போது பாஜக எம்எல்ஏக்கள் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது அவங்களும் அதை வலியுறுத்தி வெளியே போகிறாங்க. வெளியே போய் மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்களை ப்ரெஸ் மீட்டிங் நடத்தி பத்திரிகையாளர்கிட்ட தன்னுடைய கட்சியுடைய நிலைப்பாடை சொல்கிறாங்க. நம்முடைய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அழகான விளக்கம் சொல்லியிருக்காரு. என்னென்னா, மனோன்மணியன் சுந்தரம் பிள்ளை ஏற்றிய அந்த தமிழ் தாய் வாழ்த்து 1990 1970 முதலமைச்சராக இருந்த கலைஞர் தான் அதை பரிந்துரை பண்ணி அதை நடைமுறைக்கு கொண்டு வராங்க. அப்பெல்லாம் அது பெருசாக சட்டமன்றத்தில் இது பண்ண தேசிய கீதத்தினுடைய நிலைப்பாடு தான் முக்கியமாக இருந்தது. 1991 இருந்துதான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ் தாயும் தேசிய கீதமும் பாடலாம் நிலைப்பாடு இருக்குது. ஆனால் ரெண்டுமே பாட வேண்டியது என்ற ஒரு மரபு இருக்கின்றது. அத்தகைய சூழ்நிலையில் 2021 மே மாதம் திமுக இந்த கவர்மெண்ட் திமுக ஆட்சி வந்த பிறகு என்னன்னா, முழுக்க ஆளுநருக்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டு வராங்க. ஏன் கொண்டு வராங்கன்னா, இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரான ஒரு கருத்து என்பது போலையும், தமிழ்நாடு ஏதோ தனிநாடாக இருக்கின்ற போலையும் ஒரு மனநிலையும் பிரிவினைவாதத்தை தூண்டும் விதமாக தான் அவருடைய கருத்துக்களும் செயல்பாடுகளும் தொடர்ந்து திமுகவில் இருக்குது. தமிழ்நாடு அரசு தான் செய்த தவறுகளை திசை திருப்பதற்காக ஆளுநர் விவாதத்தை முன்வைத்து திசை திருப்பதற்கான ஒரு நாடகம் தான் திமுக
பெரிய அரங்கேற்றம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த அரங்கேற்றத்தை வந்து மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டாங்க. காரணம் என்னன்னா, நிறைய விஷயங்களை வந்து அதுபோல சபாநாயகர் சொல்றாரு, அந்த சட்டமன்றத்தில் அந்த கூட்டத்தொடரை படிச்சுட்டு என்ன சொல்றாரு, இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாடு மீனவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 1000க்கும் மேற்பட்ட அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து தமிழ்நாடு அரசு இடைவிடாத சட்ட போராட்டம் பண்ணி இலங்கை தூதரிடம் கூறி தான் நாங்கள் எல்லாரையும் விடுதலை பண்ணியிருக்கிறோம்னா, இது என்ன ப்ரூடா விடுறது? ஒரு ப்ரூடா விட வேண்டியதான், சொல்ல வேண்டியதான். அழகாக இந்த மாதிரி அண்ட புழுகு ஆகாச புழுகு வரப்ப மத்திய அரசு துணை இல்லாமல் நடக்க முடியுமா சொல்லுங்க? வந்து இல்லை, இது இலங்கை அரசு தான் ஒத்துக்கிடுமா? ஆகவே இவர்களுக்கு தேவை என்றால் மத்திய அரசை பயன்படுத்தி சொல்வார்கள். விஜய் இதே கருத்தை சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு அரசின் மரபுகள், தமிழ்நாடு சட்டப்பேரவையின் மரபுகள் மீறப்படுவது கண்டனத்திற்கு உரியது அப்படிங்கிற மாதிரியாக தனது கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்கள் இப்பதான் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதே நேரத்தில் அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. ஒரு அரசியல் கட்சியில் தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் வந்து யார் வேணும் எந்த கருத்தை வேணும்னு சொல்லலாம். ஆனா அந்த கருத்துக்கு வந்து ஒரு நியாயமான ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் அவர் மாநில அரசை தான் மேற்கோள் காட்டுறாருன்னு நான் நினைப்பேன். காரணம் என்ன, மாநில அரசு தொடர்ந்து ஆளுநருக்கும் இறையாண்மைக்கும் விரோதமாக செலுத்துகின்ற காரணத்தினால், ஆகவே மரபுகளை காக்க வேண்டும் என்ற சொன்ன வார்த்தை மாநில அரசை தான் அவர் மேற்கோள் காட்டுகிறார் என்பது என்னுடைய கருத்து. தனது கடமையை வந்து சரியாக செய்யாத ஆளுநர். இதோட 2வது வருஷம் இந்த மாதிரி போறாரு. போன வருஷம் இல்லாத வார்த்தைகளை படிச்சிரு, இந்த வருஷம் படிக்காமலே போறாரு. அவர் ஏன் இன்னும் ஆளுநர் பதவியில ஒட்டிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை மு.க. ஸ்டாலின் வந்து முன் வச்சிருக்காரு. எப்படி பாக்க? முதலமைச்சர் எப்பொழுதுமே அவர் வந்து அதாவது எப்படியுமே இந்த மாதிரி தான் அவர் நிலைப்பாடு சொல்றாரு. ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்தியாவிலேயே ஒரு தலை சிறந்த ஆளுநர் என்றால் நம்முடைய தமிழ்நாடு மேதகு ஆளுநர் ஆர்.என். ரவி மட்டும்தான். சிறந்த அறிவுத்திறன் கொண்டவர். குமரி முதல் கன்னியாகுமரியிலேருந்து இங்கே ஆரம்பிச்சுன்னா சென்னை வரைக்கும் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற என்ன நிலைப்பாடு, என்ன குறை, என்ன நிறை, தமிழ்நாட்டு அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன, அவங்களுடைய மொழிகள் என்ன, அவங்க கலாச்சாரம் என்ன, அவர்கள் எப்படி வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த மாவட்டத்தினுடைய சுதந்திரப்பட்ட தியாகிகள் யாரு, அந்த மாவட்டத்தினுடைய இலக்கண சிந்தனைகள் யாரு, இப்படிப்பட்ட ஒவ்வொரு பற்றியும் புகழ்மிக்க மனிதர்களையும் மனிதர்களையும் யோகிகளையும் ஞானிகளையும் தவசிகளையும் இதெல்லாம் நல்லா படித்து அவர் கற்று அறிந்து தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் போய் தன்னுடைய தமிழ்நாட்டினுடைய யாருமே சொல்லாத ஒரு மிகப்பெரிய சாதனைகளையும் செயல்பாடுகளையும் மேதகு ஆளுநர் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஆனால் 1967 இன்று வரையிலும் திமுக அதிமுக என்ற ஆட்சி தமிழ்நாட்டில் வந்து இருக்கின்றது. ஆனால் இவர்கள் ஆட்சியில் அமரக்கூடியவர்கள் யாருமே தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தள்ளி பைசை கூட அவங்க திட்டங்களை நிறைவேற்ற கிடையாது. எல்லா திட்டங்களும் தங்களுடைய குடும்ப வளத்தை பெருக்கிக் கொள்வதற்கான அந்த திட்டங்கள் செய்கிறார்கள். இன்றைக்கு மேதகு ஆளுநர் மீது குறை சொல்லுகின்றார்கள். ஆனால் மேதகு ஆளுநர் அவர் வந்து அவரே இதே ஒரு கேள்விக்காரன். தமிழ்நாடு அரசு கடந்த 3.25 ஆண்டு காலம் ஆட்சி நடத்துன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க செய்த ஆட்சியில் தமிழக அரசுடைய ஒவ்வொரு துறைகளிலும் மத்திய அரசு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகைகளை எப்படி செலவு செய்தீர்கள் என்று ஒரு கொஸ்டின். 2வது, மாநில அரசுடைய இருக்கக்கூடிய வருமானங்கள் அனைத்தும் முறையாக மக்களுக்காக நீங்கள் செலவினம் செய்தீர்களா? இந்த மாதிரி 2 கொஸ்டின் கேட்டால் தமிழக அரசு நிச்சயமாக பதில் சொல்ல முடியாது. காரணம் என்றால் அமைச்சர்களை பொறுத்தவரையிலும் அமைச்சருடைய துறை சார்ந்த அதிகாரிகளை பொறுத்தவரையும் யாருமே அந்த துறை சார்ந்த திட்டங்களை மக்களுக்கு செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் இல்லை. இவர்களுக்கு ஒரே நோக்கு 2026 ஏதாவது குழப்பத்தை எப்படி ஆட்சியில் அமர வேண்டும், அதற்காக மத்திய அரசு மீது பொய் சுமத்த வேண்டும். அது ஒன்றுமே இல்லாவிட்டால் மாநிலத்தினுடைய ஆளுநர் மீது ஏதாவது குறை கண்டுபிடித்து அதை வச்சு சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இந்த பொய் ஜம்பம் ஒருபோதும் பலிக்காது என்பது என்னுடைய கருத்து. இல்ல, இந்த விவகாரத்துல அண்ணா பல்கலைக்கழகத்துல துணைவேந்தரை நியமிக்காது ஆளுநரோட தவறு தான் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? நன்றாக நினைவுக்காக சொல்றேன். கடந்த 2021 முன்னாடி, அதாவது மேதகு ஆளுநர் ஆர்.என். ரவி வருகைக்கு முன்பு இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநருடைய நிலைப்பாடுனா மாநில அரசு கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டை ஓரளவுக்கு பரிசீலனை பண்ணி அப்படியே வந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அதனால என்னன்னா அந்த உயர்கல்வித்துறையில பல விதமான குளறுபடிகள் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் உயர்கல்வித்துறையில் மிக பெரும் குழப்பங்களும் ஊழல்களும் சொல்லலா பிரச்சனைகள் அங்கு அரங்கேற்றிக் கொண்டு இருக்கின்றன. இதையெல்லாம் கண்டறிந்துதான் மேதகு ஆளுநர் அவர்கள் தேவையில்லை, இனிமேல் வந்து அதை படிப்பு எப்படி வரும், அவருடைய ஆளுநரை வந்து ஒரு விஷயங்களுக்கு ஆளுநர் வந்து அப்பல் கேட்ட ஒரு மனிதர், கல்வித்துறையை பற்றியும் பண்பாடை பற்றியும் அவருக்கு எல்லாமே தெரியும். ஆகவே
இப்போ மாணவியுடைய பிரச்சனையில் துணைவேந்தரையை நியமிக்கவில்லை என்ற கேள்வி வந்து இது நொண்டிச்சாக்கு சொல்வதற்காக தப்பிக்கொண்டு தமிழக அரசு தப்பிக்கலாம் என்று பார்க்கின்றது. ஆளுநருக்கு எல்லாம் தெரியும், எப்போது எங்கே எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடும் தெரியும். ஆகவே தான் இவர்களுக்கு இப்போ வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக வந்திருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு கல்வியை தேர்ந்த துறையை சேர்ந்த அரசு துறை அதிகாரிகளுக்கும் இந்த ஆளுநர் இருப்பது வரைக்கும் நம்ம எதுவும் பெருசா சம்பாதிக்க முடியாது, பெருசா ஏமாற்ற முடியாது, பெருசா பித்தாட்டம் பண்ண முடியாதுன்னு ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருக்கின்றது. ஆகவே இந்த ஆளுநரை எப்படியாவது மாட்ட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை தான் திமுக ஆட்சியினுடைய நிலைப்பாடு உள்ளது. ஆகவே துணைவேந்தர் நியமிப்பதும் நியமிக்காதும் ஆளுநர் என்ன நினைக்கிறாரோ ஆளுநருக்கு எல்லாமே தெரியும். எப்ப நியமிக்க வேண்டும், எப்படி நியமிக்க வேண்டும் இப்படி தெரியும். அதே மீறி இவர்கள் நியமித்தால் என்ன பண்ணுவாருன்னா, அவர்கள் வந்து ஏற்கனவே அந்த ஊடகத்தில் என்ன பண்றாங்கன்னா RSS ரெபின்னு சொல்லுவாங்க, பொய் பிரச்சாரம் பண்ணுவாங்க, பொய்யான தகவலை பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதனால இத்தகைய சூழ்நிலைக்கு இப்போ சபாநாயகர் இப்போ துணை வேந்தர் இல்லாமல் அந்த கல்லூரி ரன் பண்ணலையா, எல்லா நிர்வாகம் அழகாக தான் போயிட்டு இருக்குது, ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. இது ஆட்சியாளர் கையில் இருக்கிற பல்வேறு குளறுபடி காலிகளுக்கு ஆளுநர் மீது பொய் சொல்லி தப்பிக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் திமுக அரசுடைய நிலைப்பாடு. நன்றி சார். நன்றி, வணக்கம்.